ஒரு பொம்பளை எப்படி பொழைக்கணும்னு சொல்லித்தான ரகசியம். கையில கிடைக்கிற காசை செலவுக்கு போக நாளைக்கு ஒண்ணுன்னு கொஞ்சண்டாவது சேர்த்து வச்சு வந்தோண்டா ஒரு நாளை எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து பெருங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவ அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்ச பொழப்ப ஆறு கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காசு எல்லாம் பெருசு இல்லன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவங்க காசு இருக்குன்னு அர்த்தம். அத பாத்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படிதான் நகை வச்சிருப்பாளா ஆத்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களா அடுத்த வாயை பாத்துக்கிட்டு தெரிஞ்சுக்க இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவன் என்ன உனக்கு தாரது?